ஆண்டவர் கொடுத்த இந்த பரிசுத்த நாளுக்காக என்று சொல்கிறோம். உங்களுடைய நாளாக இந்த பரிசுத்தோடு ஆசிரியர் கொடுத்த இந்த தருணத்திற்காக என்று சொல்கிறோம். கர்த்தர் எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறீ, நீரைகளை ஆசீர்வதித்து பரிபூரணத்துக்கு ராகங்களை அழைத்து சொல்கிற மேலான திருவிகளுக்காக என்று சொல்கிறோம். அவர்களை நோக்கி கூப்பிடுவதெல்லாம் கர்த்தர் எங்களுக்கு சமீபமாக இருக்கிறீ, எங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறீ, நாங்கள் வந்தடையதற்க கண்மலையாக இருந்து கர்த்தாவை நீரைகளை ரட்சித்து வருகிற திருவிகளுக்காக என்று சொல்கிறோம். எத்தனையோ ஆபத்துகளை நாங்கள் சந்தித்திருந்தோம், எத்தனையோ கலவைகளை நாங்கள் சந்தித்திருந்தோம். ஆனால் என் ஆண்டவர் ஆகி கர்த்தரை ஒருபோதும் எங்களை கைவிடவில்லை, முதுகள் ஒருபோதும் அது வெட்கமடைவதில்லை. ஆண்டவர் உடனிருந்து செயலாக செய்து என்று சொல்கிறோம். கர்த்தாவே இந்த விசேஷத்தினுடைய ஆராதனைக்காக உங்களுக்கு சொல்கிறோம். பரிசுத்த அலங்காரத்துடனே உங்களுடைய சமூகத்தினுடைய நாம் கூடி வந்து உன்னதமான தேவனை ஆராதிக்க கொடுக்கிற தருணத்திற்காக என்று சொல்கிறோம். முழு பலத்தோடு முழு உள்ளத்தோடு முழு மனதோடு நாங்கள் ஆராதனை செய்திருக்கிறோம். கர்த்தாவே ஆராதனை புரியப்பட்டு என்று சொல்கிறோம். சத்திய வார்த்தை எங்களுக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறது. கேட்ட வார்த்தையின்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள கர்த்தர்களுக்கு பலன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டுகிறோம். இணைந்து பணியை இன்று நிறைவேற்ற அலுவலகத்தில் உன்னதமான உழைப்பிற்காக என்று சொல்கிறோம். கருமையான கண்ணுக்காக குடும்பத்தினருக்காக ஊழியர் குழுவிற்காக என்று சொல்கிறோம். அதிகமாக கருத்து வலிமையாக எடுத்து வாய்ப்படுத்துங்க. அநேக ஆத்மாக்களை சந்திக்கவும், அனைத்து மக்களுடைய வார்த்தைகள் மூலமாக வெளிப்படுவோம். வார்த்தைகளை ஜனங்கள் கேட்டு ஆரோக்கியமடையவும் ஆதரவையும் புது பலத்தை சுதந்திரவிட கருத்து பலன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் நடக்கிறோம். ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். உற்சாகத்தோடு பகிர்ந்த எல்லா மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. சில நேரங்கள் அன்றைய சமூகத்திலே ஆண்டவர் வாசம் பண்ணுகிற இந்த ஸ்தலத்திலே அமர்ந்திருக்க வேண்டும். சேனைகளின் கர்த்தரை பரிசுத்தர் 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 என்று துதித்து காண வேண்டும். வார்த்தைகளை ஆராய்ந்து பார்க்கலாம், அதை ஆராய்ச்சி செய்யணும், சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்கின்ற நல்லதொரு வாஞ்சியை கடவுளை எங்களுக்கு அருள் செய்தி அமர்ந்திருந்தோம் என்று சொல்கிறோம். சேகரத்துடைய 20வது தோற்றபடியே ஆசிரியர்கள் நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். என் முயற்சிகள், என் பிரயாசங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறேன். அதிகமாக பண்டிகை நாம் கொடுங்க, அதிகமாக உடைய சமூகத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை அழிச்சுங்க, கருத்து வேலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வந்தாடுறோம். இந்த பண்டிகை நாளுக்கு வைத்திருக்கிற பரிபூர்ண ஆசீர்வாதங்களை ஆண்டவர்களுக்கு கொடுங்க. இருந்து பண்டிகை வரை பயணம் செய்திருக்கிற ஒவ்வொரு பிரயாணங்களும் கருத்தை வாங்கி கொடுங்க. எல்லா மக்களுடைய கரைகளில் பண்ணிக்கிறோம். எல்லாத்தையும் கொடுங்கள், விளைவுகள் நாசமோசங்கள் எல்லாவற்றும் கருத்து விலகி நெடியார்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கொண்டாடுகிறோம். நாளை ஆராதனையிலே உற்சாகத்தோடு வந்து தொழுது கொண்ட இந்த சமூகத்தில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நோக்கா ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆண்டவர் பாருங்க. என் வாழ்விலை ஆண்டவர் ஆட்சிகளை தர மாட்டாரா? உடைய தொழிலை உயர்வை கொடுக்க மாட்டாரா? என்னுடைய பொருளாதார ஆசீர்வதிக்கப்படாத பல்வேறான கேள்விகளோடு பல்வேறான கேள்விகளுடைய சமூகத்தியாக வந்திருக்கிறோம். அதிகமாக எங்களோடு இடைபெடுங்க, அதிகமாக எங்களோடு பேசுங்க. நாங்களும் கூட அதிகமாக நேரங்களை உங்களிடத்திலே செலவு செய்து வழிநடத்துதலை இருந்து கொள்ளுகிற பாக்கியமாக நாளை ஆராதனையில காணிக்கை படைத்திருக்கிற ஒவ்வொருடைய காணிக்கைகளையும் ஆண்டவர் ஏற்றுக் கொள்ளுங்க, அங்கீகரித்துக் கொள்ளுங்க. உங்களுடைய நாம் மகிமைக்காக அது பயன்படுத்திக் கொள்வது படைத்த எல்லாருடைய குடும்பங்களும் அது ஆசீர்வதியோட கடவுள் கிருபை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கொண்டாடுகிறோம். ஆண்டவர் வாரம் முழுவதும் நீங்களே கண்ணிமணி போல் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த சமூகத்தில் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் பரிசுத்த ஆவியானவருடைய வலுவான பிரசன்னம் நம் அனைவரும் கூட எப்பொழுதும் இருப்பதாக.